Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன் உடைய போஸ்டிங் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சி டீடைல் பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். லைக் வந்து VO, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ, பில் கலெக்டர், எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை முடிஞ்சு ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ண சொல்லி எக்ஸாமினேஷன் நடத்தி இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கவுன்சிலிங், அதாவது சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நிற்குது. இப்படி இருக்கக்கூடிய கான்செப்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த ஆண்டு வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து போஸ்டிங் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த வேகன்சிக்கு உங்களுடைய ரேங்க் வந்து எந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும், அந்த போஸ்டிங் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்திர ஒரு பேசிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்லயும் சரி, இன்ஸ்டால டிஎம்லயும் சரி வந்து கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போஸ்டிங் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது, என்னோட ரேங்க் வந்து இந்த போஸ்டிங் வந்து கிடைக்குமா? ஏன்னா எல்லாருமே வந்து படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருமே படிச்சிருவோம். ஆனா பாஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ரேங்க்குள்ள, நம்மளுடைய கம்யூனல் ரேங்க்குள்ள வந்து வரணும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு சிக்கலா வந்து இருக்கும். ஏன்னா உள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே போக போறோம். இப்பதான் வந்து நான் வந்து பல முறை ட்ரை பண்ணி இப்பதான் வந்து நல்லபடியா ஒரு ரேங்க் உள்ள வந்திருக்கும். இப்பதான் கவுன்சிலிங் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிற லெவலுக்கு நான் வந்து வரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து என்கிட்ட பேசியிருந்தீங்க. இந்த வீடியோல நம்ம வந்து வேகன்சிஸ் லிஸ்ட்டை பத்தி நம்ம வந்து ஒரு டீடைலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 25/4/2025, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் நிறைய பேர் வந்து பாக்குறதே கிடையாது. எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றோம், எக்ஸாமினேஷன் ஏன்னா படிக்கணும் 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 அப்படிங்கறத தாண்டி வேற எதுவுமே வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. எல்லாருமே வந்து தப்பு சொல்லல. அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 3935 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து நிரப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 2025ல 7வது நோட்டிபிகேஷன் தான் குரூப் 4 உடைய நோட்டிபிகேஷன். அதுக்கப்புறம் 26/9/2025, அதாவது போன மாசம் 26 செப்டம்பர் 26ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆடண்டம் அப்படிங்கிற வந்து கொடுத்தாங்க. இந்த ஆடண்டம்ல வந்து 7B அப்படின்னு போட்டு ரிவர்ஸ்டு வேகன்சிஸ் அப்படின்னா பழைய நோட்டிபிகேஷனையும் இந்த நோட்டிபிகேஷனும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி தான் நாங்க வந்து திருத்தப்பட்ட ஒரு ஆடண்டம் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதாவும் இருக்கலாம், இல்ல வந்து வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத பிரிச்சு அப்டேட் பண்றதாவும் வந்து இருக்கலாம். இந்த ரிவர்ஸ்டு அப்படிங்கிற மீனிங் வந்து திருத்தம் செய்யப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த ஆடண்டம்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 727 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா வந்து 3935 பிளஸ் வந்து ஒரு 727 டோட்டலா நம்ம வந்து கால்குலேட் பண்ண போனோம். பார்க்கும்போது 4662 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஸ்டில் டேட் இன்னைக்கு டேட்ல வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ரெடியா இருக்குது. இவ்வளவு வேகன்சிஸ் இதை தாண்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல வந்து டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இல்ல. இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சாத்தியம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்தா இந்த டைமிங்க்குலாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். பட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆகல அப்படின்னா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். உங்களுடைய ரேங்க் வந்து நீங்க உள்ள போறதை பத்தி தான் நீங்க வந்து யோசிக்கணுமே தவிர நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் வந்து ஒரு 1000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா பெட்டரா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாதி விஷயத்தை தாண்டி வந்து வந்தாச்சு. படிச்சிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட் பார்த்துட்டீங்க, நல்ல ஒரு ஸ்கோர்ல இருக்கீங்க, உங்களோட கம்யூனல் ரேங்க்கும் நல்ல ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஜோன்ல தான் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க போறோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே நீங்க வந்து கேட்டு பார்த்தா தெரியும். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே லைஃப் செட்டிலான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதுலயுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் டே டு டே லைஃப்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லாம் போறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நிறைய பேர் மைண்ட் தாட்லாம் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்து கொடுக்கல, இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பேசிக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 8 நம்மளுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதாவது
19,500 இருந்து உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இது வந்து காமன் எல்லாருக்குமே வந்து குரூப் 4னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 8. அதை தாண்டி ஒரு சிலது ஸ்டெனோக்கெல்லாம் இருக்கு, டைபிஸ்ட்லாம் இருக்கு, இதுக்கெல்லாமே வந்து லெவல் 10 அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. இதெல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து நீங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிளியரா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல வந்து விஓ அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் கிராம அலுவலர் சொல்லுவோம் இல்லையா, கிராம அலுவலருக்கான போஸ்டிங்கான கோடு அப்படிங்கிறது 2025. இதுதான் போஸ்டிங் கோடு. ஏன்னா கம்பல்சரியா நீங்க வந்து அந்த இடத்துல என்ன போஸ்டிங் எடுக்க போறீங்கிற முக்கியம் கிடையாது. விவோக்கு 2025. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு வந்து 2600. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் கோடு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். கம்பல்சரியா நீங்க போஸ்ட் கோடை வந்து மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல போஸ்ட் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வந்து டிஎன்பிசி ஹாலுக்குள்ள வந்து கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள வந்து உங்களை வந்து அலோ பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஹால்ல எவ்வளவு நீங்க எத்தனாவது டேல போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டேல போறவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வந்து இருக்கு. அது எது உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நீங்க டக்குன்னு பார்த்து வந்து ஈஸியா எடுத்துடலாம். பட் வந்து அதே ஸ்வீட்ஸை ஒரு 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ நீங்க வந்து தாண்டி நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்வீட் வந்து கடைசியில் இருக்கும் அப்படின்னா அதை நீங்க வேற வழி இல்லாம எடுத்துட்டு வருவீங்க. அந்த கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? அதனால ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். அப்போ முதல்ல நம்ம போஸ்ட் கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த டேட்ல எந்த டைமிங்ல நீங்க வந்து கவுன்சிலிங் போக போறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சென்ற ஆண்டுல நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டு எதுவுமே கிடைக்காம வெளியில வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய மனவேதனையா நம்ம வந்து என்ன மனவேதனையை வந்து உண்டு பண்ணிருக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், படிச்சோம், பாஸ் பண்ணோம், நல்ல ரேங்க் உள்ள இருந்தோம். ஆனா உள்ள போனோம் நம்மளுக்கு கிடைக்கல. அப்படி போயிட்டு வெறும் கையோட நம்ம வர்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மரண வேதனையா வந்து நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்ம கையில கிடையாது. எல்லாமே கவுன்சிலிங். ஏன்னா இந்த கரெக்டா பாகுபட்சம் இல்லாம உங்களுடைய மார்க்குக்கு, உங்களோட ரேங்குக்கு, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி அது போல வந்து நடத்திட்டு வராங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலிங்ல டேட் தள்ளி போறது, அதே மாதிரி கவுன்சிலிங் ரேங்க்ல வந்து முன்னாடி போறது, பின்னாடி போறது, ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு மார்க் தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டா 0.5 மார்க்ல வெளியில வந்தவங்களாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஓ அப்படிங்கிற போஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். அது என்ன ப்ரோ பிராக்கெட்ல நான் செக்யூரிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய இந்த தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ல இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற காலிப்பணியிடத்தை தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். அது என்ன ப்ரோ நான் செக்யூரிட்டி அப்படின்னா இது வேற ஒன்றும் கிடையாது. நான் செக்யூரிட்டி அப்படின்னா நீங்க வந்து ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு பேமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதே இது இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ல உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் பிராக்கெட்ல வந்து செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? செக்யூரிட்டி அப்படின்னா நீங்க உங்ககிட்ட வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அது பெருசாலாம் லேக்ஸ் கணக்கெல்லாம் வந்து போகாது. ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் ஒரு 2000 ரூபாய்னா ஆமா 2000 2500 ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கேட்பாங்க. ஏன்னா உங்க 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 மேல வந்து ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்டோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க வந்து கரெக்டா வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு செக்யூரிட்டி அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. இப்போ எப்படி நம்ம கிட்ட பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிரான்சைஸ் எடுக்க போறோம் அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து கேட்கறாங்க. ஏன்னா டெபாசிட் அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்டா இருக்கலாம். ஏன்னா ட்ரெஷரி அப்படிங்கிறது ஃபண்டு பினான்சியல் சம்பந்தமா இருக்கக்கூடியதான் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுவோம். அப்ப ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து உள்ள வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல செக்யூரிட்டியோட உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து பத்திரமா வந்து இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து முடிச்சு போறதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை பத்தி பெருசா நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா செக்யூரிட்டி சொன்ன உடனே நிறைய பேர் லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். அதனால இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது தாட் கவுன்சில் இல்லையா, இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ஸ்கீம்கள் அவங்களுக்கு தேவைகளான விஷயங்களை வந்து பூர்த்தி பண்றதுக்கான விஷயம் தான் இந்த டிபார்ட்மெண்ட். இதுலமே ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ்
கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் லிமிடெட்ல வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஆஃபீஸ் வந்து இருக்குது. இது வந்து ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எல்லாமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு, அது அப்படி வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்குது. நீங்க நோட்டிபிகேஷன் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ங்கிற இந்த டேபுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட்ல செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து 10th லெவல் தான். அதை தாண்டி அப்படியே நீங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க், அதாவது ஆவின் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பேசிக்கா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டிகிரி நீங்க கொடுத்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் தான். போஸ்ட் கோடு வந்து 3296 அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங், நல்ல ஹை சேலரியில வந்து கொடுக்கக்கூடிய போஸ்டிங். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிகிரிஸ் அப்படிங்கறது கிளியர் பண்ணிருக்கணும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து சிஇஓ, அதாவது வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஇஓ சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். அது வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்திருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சர்டிபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை தாண்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், இது எங்க வரும் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் கோட் வந்து 3667 ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பா டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் டிகிரி மஸ்ட். அதே மாதிரி வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலுமே வந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து இருக்கு. இதுக்குமே வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் வேணும். பிளஸ் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, அண்ட் லோவர் வந்து தமிழ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெனரல் எஜுகேஷன் 10th லெவல் குவாலிஃபிகேஷன் வந்து போதும். அதை தாண்டி அப்படியே நீங்க வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடிஸ் வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பா என்ன கேட்பாங்க அப்படின்னா டிகிரி கேட்பாங்க. உங்களுடைய தமிழ், இங்கிலீஷ் ஹையர், லோவர் அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறது இதுல வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்சனல் கிளர்க்னு ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. இதுல போஸ்ட் கோடு வந்து 3673. இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பா டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா டிகிரி வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட் வந்து இருக்குது. போஸ்ட் கோடு வந்து 3293. இதுலயுமே வந்து டிகிரி வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய போஸ்டிங் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இதுதான். இதுல வந்து நீங்க கவனமா வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெவல் எவ்வளவு வந்து பே பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. லெவல் 8 அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் salary உங்களுக்கு வந்து 19500 அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன ப்ரோ சிபிஎஸ் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க அந்த லெவலுக்கு உள்ள போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு சில இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இபிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடட் ஃபண்ட். இந்த இடத்துல லெவல் 3ல உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. லெவல் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெவல் 3, 5 இந்த கேட்டகரியில் வரக்கூடிய போஸ்டிங் இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட் வாட்சர், அதாவது வனக்காவலர் அப்படிங்கிற பதவிகளுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளானேஷன் கார்பரேஷன் லிமிடெட்க்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். சரிங்களா? அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், வனக்காவலர் அண்ட் காப்பாளர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போஸ்டிங்லாமே வந்து லெவல் 3 அண்ட் லெவல் 5ல வந்து பே பண்றாங்க. இது வந்து இபிஎஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சிபிஎஸ் இது ரெண்டுமே நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்கா வந்து வேகன்சிஸ் ரிப்போர்ட். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க ஆடண்டமே ஒன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடண்டம்ல தான் வந்து ஃபைனல் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேகன்சிஸ் நாங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கோம், ரிவர்ஸ்டு வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல அட்டன் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க, அது யார்கிட்ட கேட்கும்னு தெரியல அப்படின்னா தாராளமா எங்க கிட்ட வந்து கேளுங்க. இன்ஸ்டா பேஜ்ல வந்து டிஎம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.